إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கடந்த குத்பாவிலே இணை வைத்தல் என்று சொன்னால் என்ன என்பதை பற்றிய சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு நாம் சொல்லி காமித்தோம். அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு மனிதனையோ அல்ல மற்ற ஒரு பொருளையோ ஆக்குவதற்குத்தான் இணை வைத்தல் என்று சொல்வார். அல்லாஹ்விடம் என்ன தன்மைகள் இருக்கிறதோ அதே தன்மை இன்ன மனிதருக்கும் இருக்கிறது, இவருக்கும் இருக்கிறது என்பதாக நாம் நம்பினால் நம்முடைய நம்பிக்கையில் ஷிர்க் அங்கே வந்துவிட்டது. இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற விஷயத்தை உங்களுக்கு நாம் உதாரணத்தோடு சொல்லி காமித்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த இணை வைக்கக்கூடிய பாவங்களில் ஒன்றுதான் நமது நாட்டில் பரவி போய் கிடக்கக்கூடிய ஜியாரத் என்று சொல்லப்படக்கூடிய வழிபாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை ஜியாரத் செய்திருக்கிறார். அடக்கம் செய்யப்பட்டவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபிர்ஸ்தானுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்திருக்கிறார்கள், போய் பார்த்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்மை பார்ப்பதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார். என்னது? குன்து நஹைதுக்கும் அனி ஜியாரத்தில் குபூரி, உங்களை நான் கபறுகளை ஜியாரத் செய்வதை விட்டும் தடுத்து வைத்திருந்தேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன ஆரம்ப காலகட்டத்தில் அப்பதான் அவங்க சிலை வணக்கத்திலிருந்து வெளியே வந்திருந்தாங்க சஹாபாக்கள். இப்போ அவங்கள மீண்டும் அந்த கபர்களுக்கு போச்சுன்னா அதையும் அவங்களுக்கு வணக்க மாதிரி தெரியும். அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் அதை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதி கொடுத்தாங்க. அதைத்தான் சொல்றாங்க, குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபறுகளை ஜியாரத் செய்வதை விட்டும் உங்களை நான் தடை செய்திருந்தேன். ஆனால் ஃபஸூருஹா, இப்ப நீங்க ஜியாரத் பண்ணுங்க. இப்ப உங்க மனசு உண்மை உறுதியாயிருச்சு. என்ன உறுதியாயிருச்சு? எல்லாமே அல்லாஹ் தான், அவனை தவிர வேற யாரையும் நம்ம வணங்கக்கூடாது, அவனை தவிர வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது, அவனை தவிர வேற யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது என்கிற இந்த விஷயம் ஈமான் உங்களுக்கு உறுதியாகிவிட்டது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? கபரை ஜியாரத் செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையும் விட்டிருக்கிறார்கள், அனுமதியும் கொடுத்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்களுக்கு, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஜன்னத்துல் பக்கீன்னு இருக்கு, சஹாபாக்கள் நிறைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிறப்ப எத்தனை சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்களோ அதை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் போய் ஜியாரத் பண்ணி இருக்கிறாங்க, போய் பார்த்து இருக்கிறார்கள் அந்த கபரை.
தனது தாயாருடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி வாங்கிட்டு போய் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 6வது வயசு அவங்க இருக்கிறப்பே அவங்களுடைய தாயார் இறந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சின்ன வயசுலேயே. இருந்தாலும் தாயினுடைய அன்பு இருந்ததுனால நபிக்கு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என் தாயினுடைய கபரை ஜியாரத் பண்றதுக்கு அனுமதி கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. இன்னொன்னு கேட்டாங்க, என் தாய்க்காக பாவ மன்னிப்பு தேடணும் நான் எனக்கு அனுமதி கொடுன்னாங்க. அதெல்லாம் அல்லாஹ் மறுத்துட்டான். நீ அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு ஜியாரத் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தான். உகது போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர்களை, போர்க்களத்தில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் ஜியாரத்து பண்ணாங்க, ஏன் ஜியாரத்து பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா 2 காரணம் அதுக்கு சொன்னாங்க. இன்னஹா துதக்கிருல் ஆகிரா, நீங்க கபிர்ஸ்தானுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது மறுமையை நினைவுபடுத்தும் என்று சொன்னாங்க. நாம எத்தனை காலம் வாழ்ந்தாலும் நாமளும் ஒரு நாளைக்கு இப்படி மௌத்தாயி கபருக்குள்ள போகக்கூடிய ஆட்கள் தான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கான், நமக்கு ஒரு குறிப்பிட்ட விதியை வச்சிருக்கிறான். எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மரணித்து விட்டார்களோ அதை போன்று நாமும் ஒரு நாள் மரணிப்போம். அந்த மரணம் எப்போ வருங்கிறது தெரியாது. எனவே அதற்கு முன்பாக மறுமைக்கு நாம் தயார் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வரும் என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கபர்களை போய் பாருங்கன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல இன்னஹா துதக்கிருல் மௌத்த, உங்களுக்கு அது மரணத்தை நினைவுபடுத்தும் என்று சொன்னார்கள். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு மரணத்தின் மீது ஒரு பயம் இருந்தால் அவன் தப்பு செய்ய மாட்டான். மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, மௌத்து எப்பனாலும் வந்துடும், நம்ம தப்பு பண்ணி இருந்தா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். எனவே அவன் தவறு செய்ய மாட்டான். அப்ப 2 விஷயத்தை சொன்னேன் சார். ஒண்ணு உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் அல்லது மௌத்தை ஞாபகப்படுத்தும், அதுக்காண்டி நீங்க போங்கன்னாங்க. 2வது காரணம் என்னன்னா அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்யறதுக்கு போங்க. உங்க தாய் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, உங்க தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, உங்களுடைய உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக போங்கன்னாங்க. யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ் இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு நாயனே, இவங்களுக்கு அருள் செய்ய நாயனே, இவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக போங்கன்னாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அங்க போனா நீங்க என்ன ஓதணும், கபர்களை ஜியாரத் பண்ண போனா என்ன ஓதணும்ங்கறத சொல்லி காமிச்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், கபரில் இருக்கக்கூடிய முஃமினானவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அன்தும் சலஃபுனா, நீங்க முன்னாடி போயிட்டீங்க. வனஹனு பில் அஸர், நாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கோம். நாங்க பின்னாடி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யறோம், மௌத்தை நோக்கி தான் நடை போட்டுக்கிட்டே இருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அல்லாஹ் நமக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான். இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருந்தா நம்ம இப்படி நடந்துகிட்டே போனோம்னா என்ன அர்த்தம், அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அவர்கள் அதை தாண்டி போய் விட்டார்கள். அதாவது அன்தும் சலஃபுனா, நீங்க முன்னாடி போயிட்டீங்க. வனஹனு பில் அஸர், நாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கோம். நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா, உங்களுக்கு எங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை தேடுகிறோம் என்று நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க. இந்த 2 காரணத்திற்காக கபர்களை ஜியாரத் செய்யுங்கன்னாங்க. எந்த கபர்களை ஜியாரத் செய்ய சொன்னாங்க அப்படின்னா பொது கபர்ஸ்தான்களை போய் ஜியாரத் பண்ணுங்கன்னாங்க. ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்களா இல்லையா, அந்த மாதிரியான கபர்ஸ்தான்கள்ல போய் என்ன செய்யுங்க அப்படின்னா ஜியாரத் செய்யுங்கன்னாங்க. சரி, ஒருத்தர் ஒரு பொது கபர்ஸ்தான் அடக்கம் செய்யப்படுகிறார். அடக்கம் செய்யப்பட்டதற்கு அடையாளமாக என்ன வைக்கலாம், ஒரு கல்லு வைக்கலாம். கால் மாட்டிலையும் தலை மாட்டிலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா 2 பக்கமும் என்ன செய்யலாம், கல்லு வைக்கலாம். அல்லது ஒரு குச்சியை நட்டு வைக்கலாம். பத்ருடைய யுத்தத்தில், இஸ்லாத்துடைய முதல் யுத்தமா இருக்கு பத்ருடைய யுத்தத்தில் இறந்த சஹாபாக்களுடைய கபர் இன்னைக்கு இருக்கு. அந்தந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு என்ன இருக்கு, கல்லு வச்சிருக்காங்க இந்த பக்கம் இந்த பக்கம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 மகள்மார்களும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா, அன்னை ருக்கையா, அன்னை உம்மு குல்சூம், அல்லை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன, இவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 2 பக்கம் கல் வச்சிருக்காங்க.
அங்க பேர் கூட எழுதி போடல. இது ஃபாத்திமா அல்லாஹ் தஆலா கபரு, இது ஸைனப் அல்லாஹ் தஆலாவுடைய கபரு அப்படின்னு பேர் கூட எழுதி போடப்படல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரொம்ப பிரியமான மனைவி. அவர்கள் மரணிக்கின்ற போது என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டாங்க. என்ன ஆசைப்பட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் இறந்த இடத்துலேயே தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறப்பே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்க என்ன விரும்பினாங்கன்னா நாளைக்கு மௌத்தானோம்னா நம்மளும் நம்முடைய கணவர் பக்கத்திலே அடக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிறத விரும்பினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யாருடைய மௌத்து வந்துருச்சுன்னா அவங்களுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மௌத்து வந்துருச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மகள்கிட்ட அனுமதி கேட்டாங்க, நான் என்னுடைய தோழர் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவதை நான் விரும்புகிறேன், மகளே எனக்கு அனுமதி கொடுங்கன்னாங்க. அவங்க இத்தனைக்கு ஹலீஃபா இருந்துகிட்டு அனுமதி கேட்டாங்க. அப்ப பரவாயில்ல நீங்க அடக்கம் செய்யுங்க. அப்ப கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன நினைச்சாங்கன்னா இன்னும் ஒரு ஆளுக்கு அடக்கம் செய்யற அளவுக்கு அந்த இடத்துல வீட்டுல இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படணும் அப்படிங்கறத விரும்பினாங்க. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர்கள் ஒரு யூதனால் குத்தி கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போங்க அனுமதி கேளுங்க, என்னுடைய 2 தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நானும் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறேன், அவர்களிடத்தில் தயவு கூர்ந்து எனக்கு அனுமதி வாங்கி வாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டு அனுப்புகிறார். அவங்க நினைச்சா என்ன செய்யலாம், நாட்டினுடைய கலீஃபாவாக இருந்தவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு ஆர்டர் போட்டு செஞ்சிருக்கலாம், செய்யல. இன்னொருத்தருடைய வீடு, அந்த வீட்டில் போய் நாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அனுமதி கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் எனக்காக வச்சிருந்தேன், பரவாயில்ல உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறொரு வீட்டுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து நபியுடைய கபரை ஜியாரத் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, தன்னுடைய கணவனாருடைய கபரை. அதே போன்று அவங்களுடைய வாப்பா அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி வந்து ஜியாரத் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பாக சொன்னாங்க, நான் அதுக்கு பின்னாடி போனா கோஷாவோட போவேன், ஏன்னா வேறு அந்நிய ஒரு ஆள் வந்து அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதுனால கோஷாவோட நான் போவேன், பர்தாவோட போவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபரை போய் ஜியாரத் பண்ணுகிற பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எதுக்கு ஜியாரத் பண்ணணும், நமக்கு மறுமையுடைய சிந்தனை வரணும், அவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க மரண நேரத்தில் சொன்னாங்க, என்னை இன்னும் தனிப்பட்ட முறையில் அடக்கம் பண்ணிடாதீங்க, பொது கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்ணிருங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதுனால சஹாபாக்கள் எல்லாம் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்களோ அந்த இடத்துல எல்லோரோடையும் சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கென்று எந்த தனி அடையாளமும் வைக்கப்படவில்லை. எந்த அடையாளம் இன்னைக்கு இல்ல, கண்டுபிடிக்கலாம் முடியாது. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த போது அவர்கள் மரணித்த முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கபரு மக்காவில் இருக்கிறது, மக்பரத்துல் முஅல்லாவில் இருக்கிறது. அது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு சுத்தி என்ன பண்ணிருக்காங்க, செங்கல் கல்லை இப்படி இப்படி வச்சு கபர் மேல கட்டலை, கபர் இப்படி இருக்குன்னா அதை சுத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்லை வச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கல்லை வச்சு அடையாளப்பட்டு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அபு தாலிபுடைய கபரும் அங்கே இருக்கிறது. எங்க அங்க எந்த அலங்காரங்களும் அங்க செய்யப்படவில்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த போது இன்னொரு மனைவியும் மௌத்தானாங்க, அவங்களும் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த 3 மகன்மார்கள், இப்ராஹிம், காசிம், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த 3 மகன்மார்களும் சின்ன வயசுலேயே 5 வயசுக்குள்ளேயே மௌத்தானவர்கள். எல்லோருடைய கபரும் அங்கேதான் இருக்கிறது, தனிப்பட்ட எந்த அடையாளங்களும் இல்லை. இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய மகனாருக்கு மட்டும் அது அடையாளம் செய்யப்பட்டிருக்கிறது, இது வந்து நபியுடைய மகனார் என்று பேர் எழுதிதான் வைக்கல, வரலாற்று ரீதியாக இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நாம அதை கேட்டுட்டு வர வேண்டியதுதான். அப்ப இப்படி சௌதார் அல்லாஹு தஆலா அவங்களுடைய கபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்ச மனைவிமார்களுடைய பெரும்பாலானுடைய கபர் அங்கே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஜன்னத்துல் பக்கீலே இருக்கிறது. ஆனால் எந்த கபரிலும் வேறு எந்த அடையாளங்களும் கிடையாது. என்ன இல்லை, கல்லை தவிர வேற எந்த அடையாளங்களும் பேர் கூட கிடையாது, வெட்ட வெளியில தான். அப்ப இந்த மாதிரியான கபர்களை போய் ஜியாரத் பண்ண போறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு என்ன செய்யும், இவ்வளோ உயர்ந்தவர்களே மரணிச்சுட்டாங்க,
இப்ப நமக்கு அல்லாஹ் ஒரு நாளை எழுதி வச்சிருக்கான், அந்த நாளில் நாம மரணிக்கக்கூடியவர்களாக ஆகுவோம் என்ற அந்த மறுமையினுடைய சிந்தனை நமக்கு வரும் என்பதனால கபர்களை போய் ஜியாரத் பண்ணுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அல்லாஹ்வே தனக்கு இவர்கள் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ்வே சொல்றான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. யாரை பார்த்து சொல்கிறான்? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ். அவர்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், அல்லாஹும் அவர்களை கொண்டு, அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் அல்லதீன தபஊஹும் பிஹஸான். ஹிஜ்ரத் செய்வதிலும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த அந்த விஷயத்திலும் தீனுக்காக வந்தவர்களை வரவேற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலும் யாரெல்லாம் முந்தி இருந்தார்களோ அந்த சஹாபாக்கள், பின்னால் வந்து இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டவர்கள், இவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தஹல் அன்ஹார். ஆறுகள் ஒளித்தோடுகிற சொர்க்கத்தை எல்லாம் இவர்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறான்ல. தாலிக ஃபௌஸுல் அதீம். இதுதான் மகத்தான வெற்றியை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹு அக்பர். இப்படியாப்பட்ட சஹாபாக்களுடைய கபர்கள் எப்படி இருக்கிறதுன்னா, யாருன்னு தெரியாமலே இருக்கு. இதெல்லாம் சஹாபாக்களுடைய கபர்னு சொல்லலாம், ஆனா எந்த சஹாபியுடைய கபர்னு சொல்ல முடியாது. அடையாளம் இருக்கு. ஏனென்றால் கபர் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த ஒரு கபரையும் கட்டடமாக கட்டி எழுப்புவதை, கபருக்கு மேல செங்கலை வச்சு கட்டி அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு சந்தனம் பூசி அதுக்கு மேல மலர் வளையம் எல்லாம் வச்சு அதுக்கு பத்தி பொருத்தி வச்சு சாம்பிராணி போட்டு ஜவ்வாது போட்டு நல்ல பச்சை போர்வையை போத்தி நல்ல டிசைனா லைட்டை போட்டு நல்ல அலங்காரம், இப்படி கபரு இருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா? தன்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم في مرضه الذي لم يقم فيه. எந்த நோயில் படுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சுகமடையாமல் மௌத்தாகி விட்டார்களோ அந்த நோயில் இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. எப்பேற்பட்ட அல்லது இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா. தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபர்களை இந்த மாதிரி வணக்கஸ்தலம் மாதிரி பள்ளிவாசலா கட்டிக்கிட்டாங்களே, அப்படியாப்பட்ட யூதர்களையும் நசராணிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். ஏன் சபித்தாங்க? இப்ப அவங்க செஞ்சாங்க, ஏன் கபர் அப்படி ஆக்கிறாங்க, என்னோட கபரை நீங்கள் அப்படி ஆக்கி விடாதீர்கள் என்று சொன்னார். ஒரு முறை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியில ஒருத்தவங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி முந்தைய கணவரோடு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணவங்க. அங்க வந்து நசராணிகளுடைய கனீசா என்று சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி சொல்றாங்க, யார சொல்லலாம், மனைவிகள்லாம் உட்காந்து பேசுறப்ப நாங்க கனீசாவை பார்த்தேன், அங்க அவ்வளவு அலங்காரம் செஞ்சிருக்கிறாங்க, அங்க பார்த்த உருவங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. அல்லாஹ் யூதர்களையும் நசராணிகளையும் கொல்வானாகன்னாங்க. ஒரு இடத்துல லானத் பண்ணுவான்னாங்க, இந்த இடத்துல கொல்வானாகன்னாங்க. எதுக்கு? அல்லது இத்தஹது, அவர்கள் அவங்க யாருன்னு தெரியுமா? அவர்களில் நபிமார்கள் இறந்து விட்டால் அல்லது அவர்களில் உள்ள நல்லவர்கள் இறந்து விட்டால் அவர்களை அடக்கம் செய்து அதன் மீது பள்ளிவாசல்களை கட்டி அதுக்கு மேல என்ன செய்வாங்க, அவங்களுடைய உருவங்களை வரைஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஒரு வணக்கஸ்தலமாக மாற்றி விட்டார்களே, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொல்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ் எனது கபரை வணங்கப்படும் இடமாக, பண்டிகை கொண்டாடப்படும் இடமாக என்னுடைய கபரை ஆக்கிறாத என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய கபர் அப்படி ஆக்கப்பட்டுற கூடாது என்று. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்
என்ன இல்லை அப்படின்னா ஒரு கபருனா அது அடக்கம் செய்யப்படணும், அவ்வளவுதான். அடையாளத்திற்கு என்ன செய்யலாம், 2 கல்லை வச்சுக்கலாம், 2 கம்பை குத்தி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கட்டடம் கட்டி பிறப்பு 1956 பிறந்தார், 1990 மரணம் அடைந்தார், இப்படிலாம் அதை எழுதி வைக்கலாமா? அதுக்கு நாம மேல கட்டடம் கட்டி அதுக்கு மேல இன்னைக்கு இந்த தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்காரு யாரு? ஷாஜஹான். என்னது கட்டினாரு? அது என்னது? தன்னுடைய மனைவியினுடைய கபருக்காக அவர் செஞ்சு வச்சிருக்க அலங்காரம். அது என்னது? ஒரு ஒரு அடக்கஸ்தலம். அது இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அது இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய இதை கணக்கு ஆக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னா, இப்படி செய்தால் அல்லாஹ் சபிப்பார் என்று சொல்லி காமித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு நாம பார்த்தோம்னா பொது கபர்ஸ்தான்களை தவிர்த்து வேற எந்த மற்ற மாற்று மதத்தவர்களா நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பாக கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? அவங்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா சிலுவையை ஊண்டி வச்சு அங்க நல்லா பெருசா கட்டி பேர் எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. இது இன்னைக்கு நேத்தா அன்னையில இருந்து இந்த பழக்கம் அவங்ககிட்ட இருக்கு. கபர் மேல அப்படி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. தன்னுடைய மருமகனாரை அழைத்து சொன்னார்கள், அலியே, நீங்கள் வெளியே செல்லுகின்ற போது மண்ணை விட்டு உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும் கபரை பார்த்தால் அதை உடைத்தெறியாமல் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார். அப்ப என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கபர்கள் இப்படி உயர்த்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கபர்கள் இருக்கிறது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்ப பொது கபர்ஸ்தானை போய் நாம என்ன ஜியாரத் பண்ணலாம்? கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கபர்களை போய் ஜியாரத் பண்ணுவதற்கு என்ன இல்லை அப்படின்னா இஸ்லாத்துல அனுமதி இல்லை. இருந்தால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான இடங்கள்ல அந்த மாதிரியான அவுலியாக்களுடைய பெயர்ல, நல்லவர்களுடைய பெயரில் அவ்வாறு கட்டடங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்க மௌத்துடைய சிந்தனை நமக்கு வராது. அங்க இருக்க அலங்காரத்தை பார்ப்பதற்கும், அங்க இருக்கக்கூடிய பூவை பார்க்கறதுக்கும், வாசனையை நோக்குவதற்கும் இதுதான் நமக்கு வறுமை தவிர மறுமை சிந்தனை வராது. அப்ப மறுமை சிந்தனை எங்க வரும்? பொது கபர்ஸ்தான்கள்ல போய் நம்ம ஜியாரத்து பண்ணுகின்ற போதுதான் அது ஒரு மனசு ரீதியான ஒற்றுமை இருக்கும். நம்முடைய உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, சொந்தம் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அண்ணன், இதெல்லாம் அடக்கம் செய்ய அந்த ஒரு உணர்வு நமக்கு வரும். அப்பொழுதுதான் நமக்கு மறுமையுடைய சிந்தனை வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கபர்ஸ்தான்களை ஜியாரத் செய்வதற்கு சொன்னார்கள். மறுமையுடைய சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொன்னார்களே தவிர கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஜியாரத்துகளை, அந்த மாதிரியான இடங்களை ஜியாரத் செய்வதற்கு என்ன இல்லை அப்படின்னா அனுமதி இல்லை. சரி, அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப அவுலியாக்கள் இருக்காங்களா இல்லையா? அவுலியாக்கள் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சொல்ல வரல. ஆனால் அந்த அவுலியாக்களை நாம் எப்படி இனம் காண்பது என்பதற்கும் இஸ்லாத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அதை சொல்லி காட்டுகிறேன். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அந்த வழிமுறையின்படி நடக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.